Daily. Taste the Daily. பப்போ இப்படிலாம் பேசக்கூடாது. இதான் உன் வீடு. இங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீ இங்கதான் இருக்கணும். சாயந்தரம் கண்மணி அம்மாவும் பாரு பாட்டியும் அங்க வந்தாங்க. இன்னையோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும். இனி எப்பவும் அம்மா பாட்டி எல்லாம் சேர்ந்து இருப்போம்னு நினைச்சேன். அண்ணன் மறுபடியும் எல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணி அவங்கள அனுப்பி விட்டீங்க. என் அம்மாவும் பாட்டி இல்லாத வீட்டுல நான் எப்படி இருக்க முடியும்? பப்போ, பாட்டியை நான் போக சொல்ல, அவங்கதான் கிளம்பி போயிட்டாங்க. ஆனா கண்மணி விஷயத்துல அவ மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவாங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. அதான் யதார்த்தம். அத புரிஞ்சு நடந்துக்கோ. சித்தப்பே, நீ கொஞ்சம் யோசிக்கவே மாட்டியா? ஓ, பிசினஸ் விஷயத்துலலாம் நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கிற. நீ எடுக்கிற முடிவு நிறைய பணம் சம்பாரிச்சு கொடுக்கணும் பாட்டி சொல்லுவாங்க. ஆனா அம்மா விஷயத்துல நீ யோசிக்கவே மாட்டியா சித்தப்பே? வாசுகி ஆண்டி, மாதவன் அங்கிள் இவங்க பேச்ச கேக்குற. இவங்க ரெண்டு பேரும் எனக்கு கடத்தினவங்க. அது உனக்கே தெரியும். இவங்க பேச்சு கேட்டு நடக்கிறிய சித்தப்பு. டேய் பப்பு, நாங்க எப்படா உன்னை கடத்தணும்? நாம இப்ப கடத்தின விஷயம் யாருக்குமே தெரியாது வாசுகி. இவனுக்கு எப்படி தெரிஞ்சு? ஏங்க, அவன் முன்னாடி கடத்தணும்ல, அத சொல்றான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேசாம இருங்க. அவன் எதை சொல்றான்னு பாப்போம். என்ன கடத்திட்டு கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டு வரல? டேய், அது ஹாஸ்டல்ல இருந்தாதான் உனக்கு ஒழுக்கம் வரும்ன்றதுக்காக பண்ணுது. அத உன் நல்லதுக்காக தானே பண்ணும். அது எதுக்குடா இப்ப வந்து சொல்ற? சித்தப்பே, வாசுகி ஆண்டியும் மாதவன் அங்கிளும் நல்லவங்க இல்ல சித்தப்பே. அவங்க உன்னையும் அம்மாவையும் பிரிக்க பாக்குறாங்க. டேய், உண்மையான விஷயம் எதுவும் உன்கிட்ட வரவிடாம பாத்துக்கிறாங்க. இவங்க யார் பேச்சும் கேட்காத. நீயே உண்மையை தேடி பாரு. கண்மணி அம்மா ரொம்ப நல்லவங்க சித்தப்பே. அவங்கள விட்டுறாத. இங்க பாரு, எப்படி எல்லாம் பேசுறான்னு பாரு. நாங்கெல்லாம் கெட்டவங்களாம், அவன் நல்லவளாம். அவளே இவனை விட்டுட்டு போயிட்டா. இப்ப இவனை நாங்க தானே பாத்துட்டு இருக்கோம். 3 வேளை சமைச்சு போறதுல இருந்து டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இவன் எங்களே குறை சொல்லிட்டு இருக்கான். அப்போ உண்மையாவே இருந்தாலும் சில விஷயத்த மனசுல வச்சுக்கணும், வெளியில பேசக்கூடாது. ஏங்க சும்மா இருங்க. உனக்கு யார் பப்பு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறா? அந்த கண்மணி உனக்கு டெய்லி போன் பண்றாளா? அவதான் இதெல்லாம் உனக்கு பேச சொல்றாளா? வெறும்னே சொல்லி கொடுக்கறாளா, இல்ல உனக்கு எழுதி நோட்ஸ் மாதிரி கொடுக்கறாளா? அம்மா என்கிட்ட பேசுறதே இல்ல. வருண், அந்த கண்மணி இவனோட பேசிட்டு தான் இருக்கா. இவன் மனச அப்படியே கெடுத்துட்டு இருக்கா. அப்படிதான் நம்ம அம்மா கிட்டயும் பேசி பேசி அம்மாவை அவ பக்கம் இழுத்துட்டு போயிட்டா. இப்போ அடுத்த அஸ்திரமா இவன்கிட்டயும் பேசி இவன் மனசையும் கெடுத்துட்டு இருக்கா. இவனும் கொஞ்ச நாள்ல உன்னை விட்டு போக போறானா இல்லையான்னு மட்டும் பாரு. டேய் பப்போ, அந்த கண்மணி உன்கிட்ட பேசுறாளா? இதெல்லாம் அவதான் சொல்லி தந்தாளா? அவ சொல்லி தந்துதான் நீ இப்படிலாம் பேசுறியா? கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சாலே இதெல்லாம் புரியும் சித்தப்பே. இது எதுக்கு அம்மா சொல்லி தரணும்? பாத்தியா வருண், மனசாட்சியா? இதெல்லாம் 7 வயசு பையனுக்கு தெரியற வார்த்தையா? எனக்கே அந்த வார்த்தைலாம் தெரியாது மாப்ள. உங்க 2 பேருக்கும் மனசாட்சியே இல்ல, அதனால அந்த வார்த்தை தெரியல. எனக்கு இருக்கு, அதனால தெரியுது. பாத்தியா 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 எப்படி பேசுறான் பாரு. பெரிய மனுஷன் மாதிரி பேசுறான். கண்டிப்பா சொல்றேன், அந்த கண்மணி ஏதோ பெருசா பிளான் பண்றா. பெரிய ஸ்கெட்சா போட்டுட்டு இருக்கா. வருண், நீ அவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்க. இதே மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோ, அவ உன்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போயிட போறா. நீ நேசிக்கிற எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிருவாங்க மாப்ள. நல்லா யோசிச்சுக்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன்.
யாராச்சும் வைஃப கொலை பண்ணவங்களுக்கு மறுபடியும் வைஃப் அந்தஸ்தையே கொடுத்து வச்சிருப்பாங்களா? ஆ, நீ ஒருத்தன் தான் அப்படிலாம் வச்சிருக்க. இதே வேற யாராவது இருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும் வருண். அந்த அளவுக்கெல்லாம் நம்ம போக முடியாது. ஆனா இப்படி ஒருத்திய விட்டு வச்சிருக்கவும் முடியாது. வருண், நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீ முதல் வேலையா அவளை டைவர்ஸ் பண்ணிடு. ஆ, Taste the Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.